என்னுடைய நிலையை அறிந்து எனக்கு உதவி செய்கிற ஒரு அம்மா, என்னால முடியாது என்பதை தெரிந்து வந்து எனக்கு உதவி செய்கிறீர் ஆண்டவரே. உம்மை நம்புகிறேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில கூட உடைய நல்ல வார்த்தைகள் எங்கள் இருதயத்துல நம்ப பண்ணட்டும். கர்த்தரோடு இணைந்து வாழ உதவி செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. எடுத்த வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தினுடைய 13-14 வசனங்களை வாசிக்கலாமே. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி மீண்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அதாவது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட, பழைய ஏற்பாடு காலத்துல இருந்து யூதாஸ் காரியோத்து வரைக்கும் மரணத்துக்குள்ள போனவங்க ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கை ஹிஸ்டரியை நோக்கி பாருங்க. அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி, நியாயப்பிரமாணம் எது சாபம்னு சொல்றதோ அதை விரும்பி செய்திருப்பாங்க. யோசேப்பின் நாட்கள்ல கூட எகிப்து தேசத்துல பார்வோனுடைய அரண்மனையில ஒருத்த பாத்திரத்தை திருடிடுவான். யோசேப்பை மீட் பண்ண போது 3 நாள்ல உனக்கு என்ன கூட போகுது, மரத்துல தூக்கப்பட்டு இறந்து போயிடும். ஏன்னா கொடுக்கப்பட்டது அரண்மனையில வேலை. எங்க வேலை? பார்வோனுடைய அரண்மனையில வேலை. சில பேருக்கு வேலை கிடைக்கிறதே பெருசு, இவனுக்கு அரண்மனையில வேலை கிடைச்சா உண்மை உத்தமமா இருக்கணுமா இல்லையா? சில பேருக்கு ஐடி கம்பெனிலே வேலை கிடைக்காத காலத்துல அரசாங்க வேலை கிடைச்சதுன்னா அரசாங்கத்துக்கு உண்மையா இருக்கணுமா இருக்கக்கூடாது. அங்க போய் காப்பிட லஞ்சம் வாங்கினா அங்கதான் சொல்லப்பட்டது, பரிதானம் வாங்குவது கர்த்தருக்கு அருவருப்பு, சபிக்கப்பட்டவனா மாறிடுறான். அது மாதிரி அவன் எடுத்ததுனால அவனை தூக்கு மரத்துல போட்டு மரத்துல கொண்டாடுறாங்க. மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை ஆமான் என்ன பண்ணி இருக்கிறாரு, வீட்லயே பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் டிஐஜி நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். சார் நம்ம ஜி பண்ணாருன்னா அதை விட பெருசா பண்ணுவார். ஜீனா யாரு? காடுக்கு என்ன வருது? நம்ம ஜி. ஒரு பெரிய ஆமான் பெரிய டிஐஜி பார்த்தா இவனுக்கு எவனும் சல்யூட் போடல, மொர்தெகாய் தான் சல்யூட் போடல. மொர்தெகாய் மாத்திரம் அடிச்சோம்னா பவர் பத்தாது. மொர்தெகாய் சொந்தக்காரர் யாரு ஊர்ல இருக்கிறாங்களா யாராவது விசாரி யூத கூத்திரத்தை ஒரே நாள் அழிக்கணும்னு சட்டத்தை இயற்றி இங்க மொர்தெகாய்க்கு வீட்டுல என்ன பண்ணி வைக்கிறாரு, ஒரு தூக்கு மரத்தை வைக்கிறாரு. இந்த ஜனங்கள் இப்ப ராஜாட்ட போய் மன்றாடல, யார்கிட்ட போய் மன்றாடுறாங்க? ராஜாதி ராஜாவின் இடத்துல. ராஜாக்களை தண்ணி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜாவின் இடத்துல மாட்டாங்க. அல்லேலூயா. ராஜாதி ராஜா பேசினார் பாருங்க, அவ்வளவுதான். எந்த தூக்கு மரத்தை ஆமான் ஏற்படுத்தினாலும் அதே மரத்துல போட்டான். அதாவது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறது. இயேசுராஜா அந்த பூமியில பறக்கும் போதே ராஜாவா தான் இருந்தார். அவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படியாக வரல, ஊழிய செய்யும்படியாகவும் அநேகரை ஆதாயப்படுத்தும்படியாக இருந்தாராம். அந்த டிஎன்ஏ வேலை செய்யும் பாருங்க. அவன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண மரத்துல தூக்கப்பட்டான். இந்த அப்சலோம் கூட பாருங்க, தாவீத வீட்டை விட்டு துரத்திட்டான். அப்பா அவனுடைய மஞ்சத்துல இருந்தான், குதிரையில போனான், முடி நிறைய வளர்த்தி இருந்தான், முடி கருவாளி மரத்துல மாட்டிச்சு, அவனும் மரத்துல தொங்கி இருந்தான். கடைசி யூதாசனுடைய நிலைமை. இப்படி எல்லாமே வேத வசனத்தை மீறினவங்களாம் மரத்துக்குள்ள போனாங்க. இயேசு ஒரு இடத்துல கூட பிதாவினுடைய சித்தத்தை தவிர வேற ஒன்றையும் நான் பேசவே மாட்டேன்னு சொன்ன இவர் ஒரு சபிக்கப்பட்டவரா தொங்கினதுக்கு காரணம் என்னன்னா, இந்த லிஸ்ட்ல எல்லாம் நாங்க இருந்த பாருங்க. அல்லேலூயா. அரண்மனையில் ஆட்டையை போட்டோம், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணோம், அப்பா அம்மாவை அடிச்சோம், அவமானப்படுத்தினோம், அன்புங்கிற ஒன்ற பேசமா காமிச்சு யூதாசு மாதிரி அன்பு அடமான வச்சு சிலருக்கு வேதனையை கொடுத்தோம். எல்லா சாபத்துக்குரியவர்களா இருந்த உங்களை என்னையும் ஆசீர்வாதமாக்குவதற்கு அவர் சாபமான அந்த மரத்துல தொங்கினார். அல்லேலூயா.
எந்த மரத்துல இருந்து மனித இனத்திற்கு மரணம் வந்ததோ அந்த மரத்திலே போய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே விடுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்தவனாய் வரக்கிறவான். அப்படியா? ஓ, அப்ப என்னன்னா சிலுவையில இயேசு மன்னித்தார், சிலுவையில இயேசு அன்பு கூர்ந்தார், சிலுவையில விட்டு கொடுத்தார். நீ என்ன பின்பற்றி சிலுவையை சுமந்து வந்தீங்கன்னா கட்டாய தேவனுடைய பிள்ளைய நீ மன்னிச்சுதான் ஆகணும், நீ அன்பு கூர்ந்துதான் ஆகணும், நீ சகித்துத்தான் ஆகணும். இது மதம் கிடையாது, இது தேவனால் ஏற்படுத்தி வைத்த மார்க்கம். அவர் முன்னே போன மார்க்கத்துல நீங்களும் நானும் பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் மார்க்கத்துக்கு வந்திருக்கிறீங்க? புது ஜீவனமான மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கிற மாதிரி. அப்ப ஏசு இதை செய்தார். இதை மாத்திரம் இது நிறைய சொல்லணுமா? நிறைய சமயம் பட்டு இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள போக ஒரு நல்லவரோட இருந்துட்டா சீக்கிரத்துல நல்லவராயிருவோம். அப்படித்தானுங்க? ஒரு நல்ல மாஸ்டரோட கீழே படிச்சோம்னா நாமளும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடலாம், அந்த மாஸ்டரை அடிச்சு விட்டு நம்மளும் மாஸ்டர் ஆயிடலாம். மேல அவர் போனதுக்கு அப்புறம் யார் மாஸ்டர் எடுத்து? நம்ம தான் மாஸ்டர். அப்படித்தானுங்க? அப்ப இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனுஷனை கீழே சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அப்படிங்கிறது. ஆபிரகாமுக்கு நிறைய எக்கு தப்பா கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 13வது அதிகாரத்துல 24வது அதிகாரத்துல கூட சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் என்னவா இருக்கிறாரு? ஆமா, நீங்க இந்த எங்க உலகத்துல அந்த பேரை வச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவரு சீமான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சீமானா என்ன அர்த்தம்? அவரு பெரிய செல்வந்தரா மாத்திட்டாருங்க. வீட்டை விட்டு ஓடி வந்த மாதிரி ஒரு அனாதையா ஒண்ணுமில்லாத நிலைமையில வந்த ஒரு மனுஷனை கர்த்தர் பெரிய ராஜாக்கள் உடன்படிக்கை பண்ணதுல பெரிய செல்வந்தனா மாத்திருக்காரு. அவர் சீமானா, அவருடைய மனைவி சீமாட்டி, ராஜாவுடைய மனைவி ராஜாத்தி. இதுதாங்க ஆசீர்வாதமே. அப்ப ஆபிரகாமை கர்த்தர் இப்படி ஆசீர்வதித்ததுனால இங்க சொல்றாரு, அந்த ஆசீர்வாதத்தை நமக்கும் சேர்த்திய சிலுவையில் ஆண்டவர் சம்பாதித்து கொடுக்கிறாங்க. சீமான் ஆகணுமா ஆகக்கூடாதா? சீமான் ஆகணுமா ஆகக்கூடாதா? ஆமா. சீமாட்டி ஆகணுமா ஆகக்கூடாதா? பாஸ்டர் சீமான் ஆகணும்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் போய் கட்சியில சேர்ந்துடாதீங்க. நான் சொல்றது, நீங்க பெரிய செல்வந்தரா ஆகிறதுக்கு கல்வாரி சிலுவையில இயேசு மரித்திருக்கிறார். ஆமென். செல்வந்தர் மீன்ஸ் என்னன்னா இருதயமே செல்வந்தமா மாறணுங்க. ஏராளம் தாராளமாய் கொடுக்க ஒரு இருதயத்தை கர்த்தர் உருவாக்கணும் பாருங்க. அப்ப ஆசீர்வதிச்சார்னா என்னென்ன ஆசீர்வாதம் அவருக்கு கிடைச்சது அப்படின்னா, முதலாவது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி இருக்குது, வாசிக்கலாமே. ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 14ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனத்தை வாசிக்கலாமே. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமா இருக்கும்போது ஆசீர்வதிச்சது மாத்திரல, கீழே சொல்றாரு, வாசிக்கலாம். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. நல்லா கவனிங்க. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த இந்த ஆசாரியன் பாருங்க, கர்த்தர் ஐயா தூக்குறார் பாருங்க. உன்னதமான தேவன், உன்னதமான தேவன், உன்னதமான தேவன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வவல்லவன் நிலவில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரே நிலவில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அதை பரப்புகவே தம் சிறகுகளால் அவர் சேர்த்தையின் நீலகவே தம் சிறகுகளால். அல்லேலூயா.
பாஸ்டர். ஆபிரகாமுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் பிளஸிங்கும் பெஸ்ட் பிளஸிங் என்னன்னா சூப்பர் பாஸ்டர் கிடைச்சிட்டார். ஹலோ, எப்படிப்பட்ட பாஸ்டர் கிடைக்கிறாரு? சூப்பரான பாஸ்டருங்க. அவருக்கு கிடைச்ச மாதிரி பாஸ்டர் வேற யாருக்குமே கிடைக்கல. போல உங்களுக்கு ஒரு நல்ல பாஸ்டர் கத்தர் கொடுத்திருக்காங்க. கரங்களை தட்டி கத்தனை நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். நம்ம கம்யூனியன் கொடுக்கிற ஒரு பாஸ்டர் அவரு. அப்பவும் திராட்சரசம் கொடுத்தது மாத்திரமல்ல, கத்தர் யார் தெரியுமா? அவருக்கு நிகர் இந்த உலகத்துல பூமி உனக்கு உலகம் முழுவதும் சுத்து, இந்த உலகம் முழுவதும் சுத்தினாலும் நீ சுத்துற இடத்துல எல்லாம் அவர் வருகிறவர். நீ வானத்துல சுத்தினாலும் வானம் முழுவதும் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்த உங்க சத்துரு யாரு? ஹலோ, பிசாசி. ஏன்னா பக்தி வீட்டிலே கூடி இருக்கிறீங்களா? பிசாச நம்ம எடுப்புலயே கண்ணு முன்னாடி யார்தான் வரா? பிசாசுதான் வரான். ஏன்னா ரொம்ப நாளா அவனோட வாழ்ந்துட்டோம் பாருங்க. சொல்ல போனா அவன் தான் நம்ம பெத்தெடுத்தான். இயேசுவே சொல்றாரு, யோவான் 8:44 வாசிங்களே, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி யார்கிட்ட பேசுறாருன்னா இயேசு சர்ச்சில் இருக்கிற ஆசாரியர்கள் இருக்கிற பேசுறாங்க. யூத கோத்திரத்து மக்கள்கிட்ட பேசுறாங்க. உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், ஆதாம் தேவனுடைய பிள்ளையா பிசாசுடைய பிள்ளையா? தேவனுடைய பிள்ளை. ஓகே, தேவனுடைய பிள்ளை, சந்தேகமே கிடையாது. காயின் ஆபேல் தேவனுடைய பிள்ளையா பிசாசினுடைய பிள்ளைகளா? காயின் ஆபேல் தேவனுடைய பிள்ளையா பிசாசின் பிள்ளையா? பிசாசோட பிள்ளை. எப்படி அப்பா தேவனுடைய பிள்ளை, மகன் பிசாசோட பிள்ளை? சில பேர் சொல்லலாம், இல்ல இல்ல அவங்களும் தேவனுடைய பிள்ளைதான். யார் தேவனுடைய பிள்ளை? காயின் ஆபேலும் தேவனுடைய பிள்ளைதான். ஓ, அப்ப தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணலாம்? தம்பி அண்ணன் கொலை பண்ணலாம். சர்ச்சில் வந்து ஆராதனை பண்ணிட்டு வெளியில போய் குத்துன்னு குத்தி கொலை பண்ணிடலாம். என்ன நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? தேவன் நமக்கு அப்ரூவ் கொடுத்திருக்கிறார். சொந்த சகோதரன் என்ன பண்ணிரு, கொலை செய். அப்படியா? அங்க அப்படித்தான் நடந்தது. ஆராதனைக்கு வந்தாங்க, ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சாரு. வெளியே போயிட்டு காயின் வாக்கு டீ சாப்பிடலாம் அப்படின்னு வயலுக்கு கூட்டு போய் அசந்த நேரம் பார்த்து கல்ல தூக்கி போட்டு தலைவன் என்ன பண்ணிட்டாரு? அப்ப யாரு பிசாசோட பிள்ளை? ஆபேலும் பிசாசு பிள்ளை. என்னைக்கு ஏவா சாத்தானின் சத்தத்தை கேட்டாங்களோ, சாத்தான விசுவாசிச்சாங்களோ, ஆதாமுக்கு அதே கதியை கொடுத்தாங்களோ, 2 பேரும் சாத்தானின் பிள்ளையா மாறிட்டாங்க. தோட்டத்தை விட்டுட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து பிறந்த பெத்தனை எல்லாமே பிசாசு பிள்ளைதான். யாரெல்லாம் திரும்பி பெறக்கலையோ அவங்க எல்லாம் பிசாசினால் உண்டானவர்கள். கம்மியா இருக்கு. சரி, மனுஷன் ஆண்ல இருந்து வந்தான்னா பெண்ல இருந்து வந்தாங்க? ஆண்ல இருந்து வந்தாங்க. ஆமாங்க, ஏதேன் தோட்டத்தில் அவர் அயர்ந்த நித்திரையை வரவழைத்து ஏவாளுடைய விழா எலும்பு எடுத்து வந்து ஒரு மனுஷியை செஞ்சு கொண்டு வந்து நம்ம பார்த்துட்டோம். ஆமா, ஏதேன் தோட்டத்தில் சத்தியமா சொல்றேன், மனுஷன் ஆண்ல இருந்தா வந்தவன். அதனாலதான் பெண்கள் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு நீ லேபர் அடிமைதாமான்னு வைக்கிறான். மனுஷன்னா இயேசுதாங்க மனுஷன். அவர் பெண்ணில் இருந்தாங்க வெளியே வந்தார். கரங்களை தட்டி கட்ட அந்த மனைவி. நான் இந்த வம்சத்துல வந்தவன். எந்த வம்சத்துல? எந்த வம்சம்? மரியாளின் வயிற்றிலிருந்து பிறந்த இயேசுவால் மறுபடி பிறந்தபடினால இப்ப நான் விசுவாசிக்கிறேன். அடிமையின் ரூபம் எடுத்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தீங்க. ஒரு அடிமையின் தன்னுடைய ரூபத்தை கொடுப்பதற்கு இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, மனுஷன் ஆண்ல இருந்து வந்தானா பெண்ல இருந்து வந்தாங்க? ஓ, தெரியுது. பெண்ணில இருந்தா அவரே சொல்றார், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்றாங்க. ஒரிஜினல் அஸ்லி மனுஷன் யாருன்னா இயேசுதான். ஒரிஜினல் அஸ்லி தேவன் யாருன்னா இயேசுதான். அப்ப ஆவேலும் காயின் மாத்திர பிசாசின் பிள்ளைகள் இல்ல,
ஆதாமிடத்தில் வந்த ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் பிசாசின் பிள்ளைகள் தான். இயேசு அதனாலதான் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படியே இந்த உலகத்துக்கு வந்து தேவனுடைய சந்ததியை ஏற்படுத்துவதற்கே இந்த உலகத்துக்கு வந்தார். அதனாலதான் ஞானஸ்தானத்துல நீங்களும் நான் என்ன பண்றோம்? கல்யாணத்துக்கு போய் ஞானஸ்தானம் எடுக்கிறோமா? சாதம் இயேசுவோடு கூட சிலுவையில் அறியப்படுவதற்கு சாகிறோம். செத்ததுக்கு அப்புறம் ஜெபம் பண்றோம். பரிசுத்த ஆவி வரும்போது கிறிஸ்துவுக்கு என்று நம்மை உயிர் வைக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாமுக்கு சூப்பர் பாஸ்டர்னா எப்பேற்பட்ட பாஸ்டர் கிடைச்சார்னா சத்துருவை இனங்காமிக்கிற பாஸ்டர். ஆபிரகாம் உங்க சத்துருவை நீங்க சொல்லிட்டீங்க பிசாசுன்னு. ஏன்னா தெரியுது ஆல்ரெடி அவனோட வாழ்க்கை நடத்தி இருந்தே இப்ப எதிராக வந்தா அவன் பிரச்சனை பண்றானு. ஆனா ஆபிரகாமுடைய சத்துரு யாரு? ஹலோ, தெரியலன்னு. ஆபிரகாமோட சத்துரு யாருங்க? மெல்கிசேதேக் பார்த்து சொல்றாரு, உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவன்னா ஆபிரகாமுடைய சத்துரு வேற யாரும் கிடையாதுங்க, ஆபிரகாமே தான் சத்துரு. ஆபிரகாமுடைய மெய்ப்பருக்கும் லோத்துவனுடைய மெய்ப்பர்களுக்கு வாக்குவாதம் வந்தது. லோத்துவன் மெய்ப்பர்களும் ஆபிரகாமுடைய சண்டை போட்டு போயிட்டாங்க. சண்டை போட்டு போனவன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். நீங்க என்ன பண்ணுவீங்க? அல்லேலூயா துதி மகிமை. ஆனா மாட்டிக்கிட்டான் பாத்தியா, எங்களுடைய ஐக்கியத்தை விட்டுட்டு போயிட்டு மாட்டிக்கிட்டான் பாத்தியா. அப்பவே தெரியும் பிரதர், பிசாச வச்சு அவனை சங்க அழைக்க போறாரு ஆண்டவர். நம்ம யாரு? சத்துருவை நேசியுங்கள் என்று சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தின் பிள்ளை. நம்ம அக்காவோ தங்கச்சியோ ஏதோ நமக்கு நன்மை செய்யலன்னா அவங்களுக்கு தீமை வரணும்னு எதிர்பார்க்கிற ஒரு இருதயம் உள்ளவங்க. ஆபிரகாம் அப்படி கிடையாதுங்க. அவன் ஒரு வேளை என்ன தப்பா நினைக்கலாம், தப்பான எவையே நல்லவனாய் பார்த்த தேவனுடைய பிள்ளை நானு. அவன் என்ன அழைத்தபடி நானும் அவனை நல்லவனா பார்க்கணும்னு இறங்கி போய் அவன் கஷ்டத்துல போய் உதவி செய்தார் பாருங்க. இங்கதான் ஜெயிக்கிறார். நீங்க உங்களுக்கு தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செய்றீங்களா? இந்த பாஸ்டர் உதவி செய்வார். எந்த பாஸ்டர்? இந்த மெல்கிசேதேக் பாஸ்டர் உதவி செய்வார். இல்ல என் வீட்டுல செய்வனை செஞ்சுட்டாங்க, எங்க சம்பந்தி வீடு செய்வனை செஞ்சுட்டாங்கன்னா இந்த பாஸ்டர் உதவி செய்ய மாட்டாரு, இன்னொரு பாஸ்டர் உதவி செய்வார். சூப்பரான ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவரையும் காமிக்கிறேன் பாருங்க. எடுத்தவங்க வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகத்துல 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய போனார். அகிமெலேக்கு போய் இத நீ நல்லா நோட் பண்ணி வைங்க, வீட்டுல போய் நல்லா வாசிங்க, எழுதி வச்சுங்க. நல்ல வசனங்களை நோட் பண்ணி வச்சுங்க. தாவீதுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஈட்டி எடுத்து மாமா குத்த பாக்குறாரு. உயிர் தப்பிச்சு எங்க ஓடுறாரு? அகிமெலேக்கு எனப்பட்ட ஒரு ஆசாரியிடம். அது ஒரு ஆசாரிப்பு கூடாரம் அங்க இருக்குது. அங்க ஆசாரிய ஊழியம் செய்யறார். ஆசாரிப்பு கூடாரத்துல என்ன இருக்கணும்? ஆசாரிப்பு கூடாரத்துல என்ன இருக்கணும்? ஆசாரிப்பு கூடாரங்கிறது தேவன் ஏற்படுத்தி வைத்த ஒரு மகிமையான ஸ்தலம். பிரகாரம்னு ஒண்ணு இருக்கும், பரிசுத்த ஸ்தலம்னு ஒண்ணு இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒண்ணு இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டின்னு ஒண்ணு இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மண்ணான்னு ஒண்ணு இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கற்பலகன்னு ஒண்ணு இருக்கும். ஆரோனுடைய துளித்த கோல்னு ஒண்ணு இருக்கும். அது மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கும். இந்த ஆசாரியன் ஊழியம் செய்யற ஊழியத்துல எது இல்ல? உடன்படிக்கை பெட்டி இல்லை. ஏழையின் நாட்களிலே இந்த ஆசாரிப்பு உடன்படிக்கை பெட்டி ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து வெளியே வந்து கர்த்தர் வந்து விட்டார் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணும்போது இந்த உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர் தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. பெலிஸ்தர் ஜெயித்து அங்கதான் ஃபர்ஸ்ட் ஃபைல்ஸ் வியாதியே வந்துச்சு. என்ன வியாதி? இப்ப கொரோனா வியாதியெல்லாம் இப்பதான் வந்துச்சு பாருங்க. அது மாதிரி புது டிசீஸ் ஒண்ணு வந்துச்சு. அந்த டிசீஸ் தான் மூல வியாதின்னு ஒண்ணு வந்தது. அந்த மூல வியாதியில எத்தனையோ பேர் செத்தாங்க. அங்க இருக்கிற பூசாரிகள் எல்லாம் கூப்பிட்டு, எப்பா இந்த மூல வியாதிக்கு காரணம் என்ன ஏதுன்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாத உடன்படிக்கை பெட்டி இங்க வந்திருக்குது, இது இருக்கிற வரைக்கும் ஆபத்துன்னு எங்கெங்கெல்லாம் அனுப்பிச்சாங்களோ அங்கெல்லாம் உடன்படிக்கை பெட்டியை வேண்டாட்டாங்க. கடைசியா அந்த பெலிஸ்தியருடைய ட்ரெண்ட் என்னன்னா 2 கறவை மாட்டை பிடிக்கணும். என்னதை பிடிக்கணும்? கறவை மாட்டை பிடிச்சு, அதாவது கன்றையும் தாயையும் பிரிக்கணும் பாருங்க.
இது பெலிஸ்தியருடைய முறைமை. டைவர்ஸ் பண்றதெல்லாம் பெலிஸ்தியருடைய முறைமை தான். பிரிச்சு புது வண்டி செய்து இந்த வண்டியில வச்சு உடன்படிக்கை பெட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. அது யோசுவாவின் களத்துல வந்து கடைசியா அபினதாபுங்கிற ஒரு வீட்டுல வருது. அவன் வீட்டுல வச்சுதான் ஒரு எலியேசர்னு ஒரு ஆசாரியன் அபிஷேகம் பண்ணி உடன்படிக்கை பெட்டி இப்ப எங்க இருக்குது? அபினதாப் வீட்டுல இருக்குது. அபினதாப் யாருன்னா தாவீதோட ஓன் பிரதர். அபினதாப் யாரு? தாவீதோட ஓன் பிரதர். அங்க இருந்த காலகட்டத்துல சவுல் ஒரு நாள் ஒரு பொழுதோ உடன்படிக்கை பெட்டிய தேடவும் இல்ல, உடன்படிக்கை பெட்டி கரிசனையும் இல்லை. ஆனா ஆசாரியப்பு கூடாது இருக்குது. ஆசாரியர்கள் ஊழியர் செய்யறாங்க. அந்த ஆசாரியர் எதுக்கு ஊழியர் செஞ்சுட்டு இருக்கிறான்னா, தாவீது வெட்டினா பாருங்க கோலியாத்தினுடைய பட்டயம், அந்த பட்டயத்தை ஏகோத்துல சுத்தி இதுக்கு பூஜை நடந்துட்டு இருக்கு. சென்னையில ஒரு பெரிய ஒரு ரிவைவல் ஒரு நடக்குது. அமாவாசை ஜெபம். இன்றைக்கு இவ்வளவு அமாவாசை. அமாவாசை ஜெபத்துல ஆவிகள் என்ன பண்ணிட்டு இருக்குதாமா? தீவிரித்து பறக்குது பிரதர். அதனால அமாவாசைக்கு அங்க இங்க என்ன பண்ணாத, போய் அதை எங்க வந்து உட்காரு, சர்ச்சில் வந்து உட்காரு. ஏன்னா அமாவாசைக்கு உனக்கு பெரிய பிரச்சனை. இது எப்படி இருக்குது தெரியுங்களா? இது ஆப்பிள். என்னதுங்க உங்க ஊர்ல என்ன சொல்றீங்க? இதை நான் ஸ்டார் ஆக்க முடியும். ஆக முடியுமா? முடியுமா? ஸ்டார் சூப்பர் பாருங்க. ஆப்பிளவே ஸ்டார் மாதிரி கட் பண்ணீங்கன்னா அது ஸ்டார் ஆகுங்கிறாங்க. கிடையவே கிடையாது சார். ஆல்ரெடி அதை ஸ்டாரா ஒருத்தர் படிச்சுட்டார். இந்த ஆப்பிள ஒருத்தர் ஸ்டாரா படிச்சிருக்கிறாருங்கிற சின்ன கான்செப்ட். இந்த ஆப்பிள வந்து எல்லாரும் எப்படி வெட்டுவான்? இப்படித்தானே வெட்டுவான். கொஞ்சம் மாத்தி வெட்டி பாருங்க. இப்படி வெட்டி பாருங்க. இங்க ஏதாவது தெரியுதா? தெரியல. தெரியுதா? நட்சத்திரம் தெரியுதா? தெரியுதா? அப்படி இல்லைன்னா கூட நான் அப்புறமா உங்களுக்கு அந்த நீங்க வீட்டுல போய் கூட வெட்டி பாருங்க. இது ஸ்டாரா ஆல்ரெடி படைக்கப்பட்டது. நான் இதை ஸ்டார் ஆக்கல. ஹலோ, இந்த ஆப்பிள விளைய வச்சவர் யாரு? அவர் தான் எலுமிச்சம்பழத்தையே விளைய வச்சார். நீ எலுமிச்சம்பழத்துல பிரச்சனை, பூசணிக்காயில பிரச்சனை அங்கே இங்க இல்ல சார். பிரச்சனை போய் எனிமி யாருன்னா நீதான் எனிமி. அவங்க சமீபத்தை செஞ்சுட்டாங்க, ஓடு வச்சுட்டாங்க, தகடு எடுத்துட்டாங்கன்னா ஓட்டுக்கு தகடுக்கும் ஓடுறான் சார். கல்வாரி சிலுவையில உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் உனக்குள்ள வருகிற போது இருளில் அந்த ஜீவன் பிரகாசிக்கும் பாருங்க. இதுதான் மெல்கிசேதேக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எப்பா எல்லாரும் தோத்த இடத்துல நீ வெற்றி பெற்றுட்டு வந்திருக்கிற. சோதோகுமர பட்டணத்து ராஜாவும் அவரோடு கூட இருந்த மக்களும் தோத்த இடத்துல கர்த்தர் உன்னை ஜெயிக்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. நீ ஜெயிக்கல, கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைத்திருக்கிறார்னு சொன்னாரு பாருங்க. ஆமென். ஆனா இந்த ஆசாரியன் என்ன சொல்றாருன்னா, எங்கள்கிட்ட ஒண்ணும் நடக்கிறது, நீங்க வெட்டின என்ன பட்டயம் இருக்குது? யாரோட பட்டயம் இருக்குது? கோலியாத்தின் பட்டயம் இருக்குதுன்னா, தாவீது இந்த பட்டயத்துக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லைன்னாரு. பட்டயத்தை எடுத்தாரு பாருங்க. வேத வசனம் சொல்லுது, பட்டயம் செஞ்ச ஊருக்கே தாவீதை கூட்டிட்டு போயிடுச்சு. இதே தாவீது ஒரு நாள் சிங்கம் வந்தது, அவன் கரடியை பிடிக்க வந்துச்சு. பட்டயம் வேலை செஞ்சுதா, கர்த்தர் வேலை செஞ்சா? ஓ, ஒரு நாள் கரடி வந்தது, பட்டயம் வேலை செஞ்சுதா, கர்த்தர் வேலை செஞ்சாங்க? கோலியாத்தே வந்தான், பட்டயம் வேலை செஞ்சுதா, கர்த்தர் வேலை செஞ்சாரு? கோலியாத்துக்கே உபயோகப்படாத பட்டயம் தாவீது உனக்கு உபயோகப்படுமா? யோசிச்சு பாருங்க சார். இவனுக்கு இதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராப்ளம் நடந்தது. இதே பிரச்சனை வந்தது. இவன் அபிஷேகம் பண்ண சாமுவேல்கிட்ட போனார். 19வது அதிகாரத்துல சாமுவேல்கிட்ட போனுடைய சாமுவேல் அழகா உட்கார வச்சாரு. நம்ம 2 பேரும் இங்க இருப்போம், கர்த்தர் பாப்பாருனாரு. சாமுவேலுடைய அடைக்கலத்துல இருந்தா 150 பேரை சவுல் அனுப்புனாருங்க. 50 பேரா வந்து 50 பேரையும் ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தார். 19வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்லுது, கடைசியா சவுலும் வர்றான். பாத்தீங்களே, 1 சாமுவேல் 19வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை கழட்டி போட்டு
சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாய் ஒரு ராஜாவை கர்த்தர் அரெஸ்ட் பண்ணி வச்சார். ஹலோ, யாரு முழுவதுமா அந்த ராஜா? இந்த சவுல் இங்க வந்து இப்படி கிடக்கிறாரு. இந்த சாமுவேல் உயிரோடு இருக்கிறாரு. சாமுவேல் பாஸ்டர்ட்ட வரல, அங்க ஓடிட்டான். நமக்கெல்லாம் என்ன தெரியுங்களா, நோகாப்புல சாப்பிட்றத இப்ப பிடிக்குது. என்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பாஸ்போர்ட் தான் என்ன பண்ணுது, பயணிகளுக்கா ஃபாஸ்ட் ஸ்பீடு வெஹிக்கிள்ஸ் அந்த 135 எல்லாம் இப்ப போறது இல்ல, 250 தான் தேவைப்படுது. அவரு 250ல போய் 108ல வர்றாரு. ஹலோ, புரிஞ்சவங்க புரிஞ்சுங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுங்க. சார் கொஞ்சம் சமைச்சு சாப்பிடுவோம், கொஞ்சம் நடந்து போவோம், சைக்கிள் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு 250cc தேவை சார். சில பேர் இங்கெல்லாம் வர்றதில்ல, ஃபாஸ்டிங் பிரேயருக்கெல்லாம் வர்றதில்ல. நாங்க 6 பேக் வைக்க போறோம். எத்தனை பேக்கு? 6 பேக், 7 பேக். ஒண்ணு மறந்துடாத, பாஸ்டர் தான் கடைசியில ஒண்ணு பேக் பண்ண போற. ஹலோ, கடைசியா ஓட்டத்தை ஜெய முடியும் அந்த பாட்டு யார் தான் பாடுவாரு? 6 பேக் எல்லாம் பத்தாது, இவர் தான் பேக் பண்ணி சந்தோஷமா இருக்கிறார். அதனால அந்த பேக்கிங்க்கு போறதுக்கு முன்னாடியே இங்க வந்து அடங்கி வாழ்ந்துட்டு ஆசீர்வாதமா இருக்கலாம் பாருங்க. அல்லேலூயா. இதுக்கு அப்புறம் தாவீது பண்ணின எல்லாமே அநியாயமாயிடுச்சு பாருங்க. யாராரோ என்னென்னமோ சொல்றாங்க, எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. வாசிங்களே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கலாம். வந்தபோது கெபி இருந்தது. எங்க போனா? ஹலோ, இந்த பிள்ளைங்களுக்கு மலை ஜலம் அடிக்கிறதுனா தெரியுமா? எல்லாம் கக்குஸ்குள்ளைக்கு போனா. தாவீது எங்க உட்காந்து இருக்கிறான்? ஓ, ரெஸ்ட் ரூம். அது டாய்லெட் கூட மாத்தி இப்ப என்னவா மாத்திட்டோம். நாங்க படிக்கும் போது ரெஸ்ட் ரூம் கட்டில் வச்சிருக்கிற தூங்குற இடத்துக்கு பேர் தான் ரெஸ்ட் ரூம். இப்ப நீங்க பாத்ரூம் போறதெல்லாம் ரெஸ்ட் ரூம் ஆக்கிட்டீங்க சார். அவன் கக்கூசுக்கு போறா சார். கக்கூசு குழியில உனக்கு என்னடா தாவித வேலை? மலை ஜலாதிக்கிற இடத்துக்கு போனானாமா. மலை ஜலாதிக்க போற இடத்துல அவனுக்கு ஒருத்தன் தீர்க்க தரிசனம் வாசிக்கலாமே, அதை வச்சு உட்கார்ந்து இருந்தார்கள். நல்லா வாசிங்க. தாவீதின் மனுஷர். லிசன் லிசன். யார் சொல்றா? நாட் மேன் ஆஃப் காட். தாவீதின் மனுஷன். ஐயோ, எங்க அத்தை அப்படி சொல்லுச்சு, எங்க சித்தி இப்படி சொல்லுச்சு, யாராரோ சொல்றதெல்லாம் சேர்த்து செஞ்சுட்டு அப்புறம் பாஸ்டர்ட்ட வந்து, பாஸ்டர் மனசே சரியில்லை. யார் உங்களை கைட் பண்றா? உங்களுக்கு யாருங்க கவுன்சிலரு? உங்க ப்ராப்ளத்துக்கு நீங்க எங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்க? தாவீத கைட் பண்றதுக்கு யாரு? அவனுக்கு கீழே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இருக்கான். அவன் மனுஷன் சொல்றான், ஒரு சத்துருவ உன் கையில ஒப்பு கொடுத்த உன்னதமான நாள் இன்னைக்குதான். தாவீதே, இன்னைக்கு சவுண்ட் என்ன பண்ணிடு கொன்றையினுடைய அவன் பேச்சை கேட்டுட்டு போய் கக்குசு உட்காந்து இருக்கிறவன போய் கக்குசு உட்கார கூட விடாம அவன் வேட்டியை போட்டு அறுத்துட்டு விட்டான் பாருங்க. இங்க அறுத்துட்டு வந்து படப்படன்னு அடிச்சுட்டு இருக்குது. ஐயோ அம்மா அம்மா, என்னமோ மனசு சரியில்லை, மனசு சரியில்லை. பக்கத்து வீட்டுக்கார மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இங்க வந்து, உண்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. ஹலோ, வேற யாரையும் தாவீது எங்க இருக்கிறீங்க? எப்பேற்பட்ட பாசிட்டிவ் கீழே இருந்தான். இதுக்கு அப்புறமா பாருங்களேன், உச்சரட்ட நிலைமைக்கு போறான். இவனுக்கு கூட இருக்கிறவனுக்கு சத்துரு யாருன்னே அடையாளம் காமிக்காம சவுல சத்துருன்னு ஒரு தடவை காமிச்சு, அடுத்த தடவை தாவீது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டான். ஓ, தப்பு. இதே மாதிரி ஒரு சம்பவம் அடுத்து வருது பாருங்களேன். 26ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிங்க. 26:8 கொஞ்சம் குயிக்கா வாசிங்க. பார்த்து ஒப்பு கொடுத்தா குத்தாமல், நான் இன்னைக்கு 2 குத்தெல்லாம் குத்த போறேன். ஒரே குத்துல சவுண்ட என்ன பண்ண போறேன்? ஒருவர் குத்தட்டுமான்னு கேட்கிறான்.
எதை சொல்லி கேட்கிறான்? இங்க மெல்கிசேதேக் பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, உன் சத்துருவை ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு. அவரு தேவனுடைய மனுஷன் சத்துருவை காமிக்கிறாரு, இவன் கூட இருக்கிறவன் சொல்றான். யாரு சத்துரு? இப்ப சொல்லுங்க, யாருங்க சத்துரு? அபிஷேகம் இல்லாத சிந்தைகள், கர்த்தர் இல்லாத மக்கள் சொல்லுகிற ஆலோசனைகள் கட்டாயம் ஒரு இனிமைதான். நீங்க அவங்களுடைய கைட்னஸ்ல போனீங்கன்னா க்ளோஸ். கடைசியா எங்க போய் முடிஞ்சது தெரியுங்களா? சிக்கலாக்குல போய் அரெஸ்ட் ஆகி நிக்கிறாங்க. இந்த பெலிஸ்தரோட சேர்ந்து கொண்டு தாவீது இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வருகிறான். அங்கதான் கர்த்தர் வீட்டையே தீ கொடுக்கிறார். விட்டா இவன் என்ன ஆயிடுவான்? பெலிஸ்தனுக்கு ராஜாவாயிருவான்டா, இவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவா வர்ற வழியில கலட்டி விட்டு கடைசியா வேதம் சொல்லுகிறது பாருங்க, வீட்டுக்கு வந்து பார்த்தா மனைவி பிள்ளைகள் என்ன ஆயிட்டாங்க? கொலையடிச்சிட்டாங்க. அந்த வசனத்தையும் வாசிச்சலாமே 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 6-7 வசனத்தை வாசிக்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் யார் யார கல்லறியது? நீங்க முன்னாடி என்ன பண்ணீங்க? தாவீதே கோலியாத் என்ன பண்ணீங்க? நீங்க தான் சார் மாஸ்டர். கர்த்தருக்கு விரோதமா புறப்பட்டான்னா கல்லறிய வேண்டும்னா வழி நடத்தினது யாரு? நம்ம என்ன சொல்றோம்? என் புள்ள ஜெபம் பண்ணவே மாட்டேங்குது. சிஸ்டர், நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? மாஸ்டர் வேலை பிஸியில இருக்க. நீங்க வேலை பிஸியில இருக்கிறீங்க, பிள்ளை படிப்பு பிஸியில இருக்கு, அவ்வளவுதான். நான் என்னத்தை செஞ்சு காமிக்கிறோமோ பிள்ளை அதை செய்ய போகுது. 600 பேர் உங்க கூட தான் இருந்தாங்க தாவீது. நீ இஸ்ரவேலுக்கு அனுகூலமா கல்லெடுத்து எறிஞ்ச, இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமா நீ யுத்தம் பண்ண போறதுனால கூட இருக்கிறவன் உன்ன கல்லெறிய பாக்குறான். சில பேர் உங்களை தீர்க்க தரிசனமா வருது, எல்லாரும் எங்க வீட்டுல சாப்பிட்டு எனக்கு நல்லது சொல்லிட்டு இருந்தாங்க பிரதர், இன்னைக்கு எனக்கு விரோதமா பேசிட்டு இருக்கிறாங்க பிரதர். நீங்க எங்கேயோ சர்ச்சை விட்டுட்டீங்க. இன்னைக்கு பிரச்சனை இல்லைங்க, என்னைக்கோ சாமுவேலை விட்டுட்டு எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு எவனவனவோ சத்ரு நினைச்சிட்டு அபிஷேகம் இல்லாம வந்தது போனது. அதாவது எலுமிச்சங்காயில இருந்து ஓட்டுல இருந்து தவிட்டுல இருந்து எல்லாமே பேய் பிசாசா மாத்தி நம்ம பிசாசின் பிள்ளைகளா முதல்ல என்ன பண்ண மறுபடியும் இருந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறோம். ரிப்பண்ட் ஆக வேண்டியது கர்த்தர் இல்ல, ரிப்பண்ட் ஆக வேண்டியது நீங்களும் தான். அவங்க மாத்திரம் உங்களுக்கு எளிமையா மாறாம இருந்தாங்கன்னா கட்டாயம் நீங்க வாழ்நாள் முழுவதும் பெலிஸ்தருக்கு கொட்டடிச்சுட்டே போயிருப்பீங்க. வேத சொல்ல 600 பேர் கல் எடுத்ததுனாலதான் இப்ப தாவீது எங்க வர்றான்? கர்த்தரிடத்தில் தன்னை திடப்படுத்தினான். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, இதுல இருந்து எஸ்கேப்பா ஆக முடியாத ஒரு நிலைமையில நிக்கிறோம் பாஸ்டர். என் பக்கத்துல நெருக்கப்பட்டிருக்கிற மாஸ்டர், கிழக்க மேற்க வடக்க தெற்க எல்லாம் சூழ்ந்து சத்துரு நிக்குது, என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஒண்ணு மறந்துடாத, எல்லா சத்துருவையும் கர்த்தரே தான் எழுப்பினார். ஏன்னா உங்களுக்கு ஒரு பந்தி அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த சத்துருக்களை மத்தியில நீங்க அவரை தேடுகிற போதுதான் சங்கீதம் 23 சொல்றாரு, சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழியுது. என்ன நான் இறுதிய மாறுது பாருங்க. ஒரு குற்றுயிராய் கிடந்த ஒரு எகிப்தியனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி இழந்து போன அத்தனையும் தாவீது மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, இழந்தவர்களுக்கும் மீட்டு கொடுத்தான். இப்ப பிரச்சனை என்னன்னா, அபிஷேகம் பாஸ்டர் இறந்து போயிட்டார். சாமுவேல் பாஸ்டர் 25வது அதிகாரம் 1வது வசனத்துல இறந்து போயிட்டார். இப்ப பாஸ்டர் செத்து போயிட்டாரு, எப்படி விடுதலை என மறுபடியும் வழி நடத்துறது? சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணல. ஹலோ, யார் அபிஷேகம் பண்ணது? சாமுவேலுக்கே பயம். ஈசாயின் வீட்டுக்கு போனா சவுல் கேள்விப்பட்டு எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ என்று கேட்ட போது கர்த்தர் தான் சொன்னாரு, நீ ஒரு பழி விருந்தை ஏற்படுத்துறன்னு போய் அவன் அபிஷேகம் பண்ணினாரு. நம்மளை அபிஷேகம் பண்ண பாஸ்டர் இறந்து போயிடலாம், அபிஷேகம் பண்ணு சொன்ன கர்த்தர் மரணத்தையே காணாத ஒரு நல்ல கரங்களை தட்டி யாருமே நினைக்காதீங்க. உங்களை நினைவு கூர்ந்த ஆண்டவர் உங்களுக்கு என்ற ஒரு அபிஷேகத்தை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், என்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். கர்த்தரிடத்தில் ஹலோ, நல்ல பாஸ்டர் வேணுமா? வேணுமா வேண்டாம்? நல்ல பாஸ்டர் சர்ச்சைக்கு தான் வந்திருக்கீங்களா? கரங்களை சொல்லுங்க ஆமென். செய்வனை செய்யப்பாட்டு வெளியில ஓடிடாதீங்க.
அல்லேலூயா. அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை சார். பெட் மாஸ்ட் லைட் பிடிச்சி போயிட்டு இருந்தோம், கரண்ட் கிடையாது, வண்டி கிடையாது. பெட் மாஸ்ட் லைட் பிடிச்சிட்டோம். இன்னைக்கு கார் வருது, சுவிட்சை போட்டா லைட் சும்மா அடிக்குது ஒரு 2 கிலோமீட்டருக்கு போயிட்டு. இப்போ நான் இறங்கி பெட் மாஸ்ட் லைட்டை பிடிச்சி என் மனைவியை பிடிச்சிட்டு போமா, பின்னாடி நான் கார் ஓட்டிட்டு வரேன்னா நீங்க வரும்போது என்ன சொல்லுவீங்க? நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. வேற யாராவது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? 2வது ஆசீர்வாதத்தையும் நான் சொல்லிடுறேன், அதுல வரும் நம்மள என்ன சொல்லுவாங்க. 2வது ஆசீர்வாதத்தை வாசிச்சிடலாமே. ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமே. இனி ஆபிராம் எனப்படாமல் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினபடியினால் ஆபிரகாம் எனப்படும் அப்படின்னா. 15வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமை நோக்கி சாராய் என்று அழைக்காதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுடைய பெயர். ஆங்கில வேதாகமத்துல சாராள் அப்படிங்கிற ஒரு பெயர் கிடையாது, சாரா அப்படின்னு ஒரு, அந்த ஹெச் வந்து சைலண்ட் ஆயிருமாமா. என்ன ஆயிருமாமா? சைலண்ட் ஆயிரும். சில நேரம் ஆண்டவர் நம்ம பின்னாடி சைலண்டா தான் இருப்பார். ஆனா தமிழ்ல வந்து அப்படியே ஹீப்ருல இருந்து தூக்கி கொண்டு சொல்லி இருக்கிறாங்க சாராள். ஆபிராம என்னவா மாத்துறாரு? ஆபிரகாமா மாத்துறாரு. அதாவது வெட்டி ஒட்டுறாரு. எதை வெட்டுறாரு? இந்த ராம வெட்டிட்டு ஹாம கொண்டு சொல்லுகிறார். யார வெட்டினார் ஆண்டவர்? ராம வெட்டினார். நீங்க வாட்டுக்கு மத கலவரத்தை துண்டிடாதீங்க. ஆபிரகாம்ல இருக்கிற ராம வெட்டிட்டு ஹாம் அப்படிங்கிறது யெகோவா, அந்த ஹாம் அப்படிங்கிற அந்த கொண்டு சொருகினார் பாருங்க. இந்த சைடு சாராய வெட்டிட்டு சாரால் இல் ஏல் எலோகிம் நம்ம சொல்றோம் பாருங்க, அந்த இல்ல சொருகிட்டார். இதுவரைக்கும் நீ வந்து சாராய் தான், இனிமேல் என்ன கிடையாது சாரால். அதான் சொன்ன சீமான் சீமான். ஆபிரகாம்னா பெரிய ஆள்னு அர்த்தம். ஆபிரகாம்னா திரள் கூட்டத்திற்கு தகப்பன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் சாராய் சாரானா மாத்தியாச்சு. கர்த்தர் யாக்கோபை சந்திக்கிற வரைக்கும் அந்த இடத்துக்கு ஒரு பெயர் இருந்தது. என்ன பேர் தெரியுங்களா? அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டா. அந்த ஊருக்கு என்ன பேரு? லூசி. லூசோட மனைவி பேரு ஹலோ லூசி. ரைட். ஹஸ்பண்ட் லூசி, மனைவி லூசி, பிள்ளைகள் எல்லாம் லூசோ லூசி. இந்த லூசி எப்படி ஆகாதுங்களா? லூசி இப்ப சத்தம் கேட்டா லூசி ஆயிட்டான். லிசன். யார் சத்தம் கேட்டா? ஓஹோ, லூசி இப்ப சத்தம் கேட்டு அந்த மனுஷி லூசி ஆகி நேரா கணவன்கிட்ட கொண்டு வந்தாங்க. அவன் என்ன ஆயிட்டான்? லூஸ் ஆயிட்டான். அந்த லூசுக்கு பிறந்த லூசோ லூசு தான் அந்த உலகத்துல சுத்துற லூசுங்க. நாமளும் லூசா தான் இருக்க பாருங்க. ஸ்டாண்டர்ட் மைண்டே இருக்காது. இவங்க இப்படி சொன்னாங்கன்னா அங்க போறது, அவங்க இப்படி சொன்னா அங்க போறது. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடு வேணும். பெத்தேல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நிலைவரமான ஆவியே வந்துச்சு. ஆமென். இப்ப இந்த லூசை எடுத்துட்டு இப்ப ஆண்டவர் எதை சொல்கிறாரு? கர்த்தர் தன்னுடைய நாமத்தை வெட்டி சொருகினார் பாருங்க. சொருகிட்டு சொல்றாரு, ஒரு உற்பவ கால திட்டத்துல நான் வருவேன். ஒரு குமாரன் என்ன பண்ணிட்டு இருப்ப? அப்ப அந்த அம்மா லூஸ் வம்சத்துல வந்துச்சு பாரு. எந்த அம்மா? சாராயம்மா. இப்படியே மனசுக்குள்ள சிரிக்குது. 18வது அதிகாரத்துல தேவனும் தேவதூதனும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆபிரகாம் வேகமா ஓடி, அம்மா அம்மா அவசரமா ஒரு 3 படி மாவு எடுத்து அப்பத்தை சுடுமா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரன் ஒரு இளங்கண்ட முடிச்சு சீக்கிரமா அடி பாஸ் வந்திருக்கிறாரு. கர்த்தர் வந்திருக்கிறாரு. சமனா லூஸ் என்ன பண்ணல? சமைக்கல. நீங்க வாசிச்சு பாருங்க. தேவதூதனுக்கு கர்த்தர் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. தாகத்தோடு ஆபிரகாம் போய் மனைவியிட சொன்ன போது அந்த அம்மா சமைக்கவே இல்லை. என்ன விருந்து நடந்துட்டு தெரியுங்களா? 8 வெண்ணையும் பாலையும்
சமர்ப்பித்த கன்றையும் எடுத்து வந்து வைத்து நின்று கொண்டு இருந்தான். என்ன இல்ல அப்ப அம்மா என்ன பண்ணல, சுடல. ஏன்னா நேற்றுல இருந்து அம்மா பேரை இவர் மாத்திட்டார். 17வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்லிட்டாரு, இனிமேல் என்ன பண்ணாத உன் மனைவிய சாராய்னு கூப்பிடாத, மேடாம் சாராள் அப்படின்னு கூப்பிடுனா 99 வயசுல பேரு மாத்தி இருந்தாலும் லூசா இருக்கிறானே. சில நேரம் பாருங்க, விசுவாசம் மற்றவங்களுக்கு லூஸ் மாதிரிதான் தெரியும், ஆனா விசுவாசம் தான் ஜெயிக்கும் பாருங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி விசுவாசம் இல்ல. இவர் சொல்றாரு சாராள் சாராள் போது அந்த அம்மாவுக்கு என்னடா இந்த ஆளை நம்பி வந்து ஒண்ணுமா அதை இப்ப திடீர்னு என்ன பண்றாரு, சாராள்னு கூப்பிடுறாருன்னு ஒண்ணுமே பண்ணல. இப்பதான் கர்த்தர் கேட்கிறாரு, உன் மனைவி ஆகிய சாராய்னு கேட்கல, சாராள் எங்க பேரை மாத்தினவர் கேட்கிறார். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசனம் 51வது அதிகாரத்தினுடைய 2வது வசனம் சொல்லுகிறது, உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அதுக்கே வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பாருங்கள். உங்களுக்குள்ள ஏதாவது கட்டிங் ஃபிட்டிங் ஆயிருக்குதா? ஹலோ, கட்டிங் ஃபிட்டிங் ஆயிருக்கா? ஒன்னும் ஆகல. ஆகணும். ஆமென். ஏதாவது ஆனாதான் மாற்றங்கள்னு ஒண்ணு வருங்க. வந்த நிலைமையில அப்படி இல்லை. அங்க ஆபிரகாமை வெட்டி ஆபிரகாம சொருகின அதே கர்த்தர் தான் இன்றைக்கு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையில வெட்டப்படுவது ஒப்பு கொடுத்து அதுக்குள்ள கொண்டு போய் உங்களை என்னையும் சொருகி இருக்கிறாரு. வேதம் சொல்லுங்க, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தினுடைய 27, 28 வசனங்களை வாசிங்களே. ஏனெனில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரோ தரித்து கொண்டிருக்கிறீர்கள். தரித்து கொண்டிருக்கிறீங்களா என்ன அர்த்தம்? அப்படியே போட்டிருக்கேன் சார், ட்ரெஸ் போட்டிருக்கேன் சார், ஜம்முன்னு இருக்குன்னா சொன்னாங்க, கோட்டெல்லாம் போட்டு சும்மா அப்படி சுடிதார்லாம் போட்டு போட்டோலாம் சும்மா அப்படி ஜம்முன்னு இருக்குல்ல. இந்த ட்ரெஸ் ஆளு அப்படி சும்மா தூக்குது சார். எந்த ட்ரெஸ்? கிறிஸ்துவை தரித்து இருக்கிற அந்த ட்ரெஸ். கிறிஸ்துவை தரிக்கிறதுன்னா தன்னால் அப்படியே காத்து வாக்குல வந்து அப்படியே நான் அப்படி கையை விரிச்சிட்டு நின்று அப்படியே கோட்டு அப்படியே வந்து சங்குன்னு அப்படியே உள்ள வந்துருச்சு. அப்படியெல்லாம் இல்ல. ஜெபத்துல தரிக்கணும் பாருங்க. ஆண்டவரே, இதை என்னால மேற்கொள்ள முடியல, எனக்கு உதவி செய்ய, அபிஷேகத்தை தான், எனக்கு மற்றவர்களை மன்னிக்க முடியல, கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியல, வெட்டி என்ன வெட்டி கொஞ்சம் உண்மை விட்டுங்க ஆண்டவரேன்னு பாருங்க. கொஞ்சம் ஒட்டுனாலே அது வாக்கு மேல மாறி பாருங்க. ஆமென். ஆமென். தேவனுக்குள்ளான ஒரு வாழ்க்கை வெட்டி ஒட்டிட்டார். ஞானஸ்தானங்கிறது அதுதான். நம்ம அப்படி வந்துட்டா ஆண் ஒன்றும் இல்லை, பெண் ஒன்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீன கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் கிறிஸ்துவ மாதிரிதான் வாழ்றாங்க. உயர்ந்த ஜாதி என்றும் இல்லை, தாழ்ந்த. இதுதான் 2வது பெரிய பிளஸிங். என்னன்னா கர்த்தர் தன்னுடைய பெயரை வெட்டி உள்ள சொருகினார் பாருங்க. இப்ப சொல்றாரு ஆபிரகாமின் தேவன் கர்த்தர் நாட்கள்ல சொல்ற. இதுக்கப்புறம் 1 வருஷத்துல பிள்ளை பிறந்துச்சு. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்டிங் ஃபிட்டிங் இல்லாததுனால வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், ஒன்னையும் காணா. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க அடக்கமாகி பாருங்க. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி சாவுக்கு உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். என்ன தடை இருந்தாலுமே கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ஒட்டி பாருங்க. எல்லா தடைகளும் கிறிஸ்து உடைச்சு ஒரே வருஷத்துல கர்த்தர் மறுபடியும் உங்களை மேல கொண்டு வராங்க. கர்த்தருடைய நாமத்தை மறைவு. இதுதான் பெரிய பிளஸிங். கர்த்தரோடு என் பேர் இணைந்து பாருங்க. இதை விட பேர் என்ன பண்ணுங்க, என்ன வேணும்னு? வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தர் தாம் பேரை வெட்டி நம்ம பேரோட சொருகிறாரே, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேர் அதனுடைய பிளஸிங் தெரியாம இருக்குது. இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில மரித்தார். அதனாலதான் கலாத்தியில பவுல சொல்லுகிறாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதியருக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் விசுவாசத்தினால பெரும்படியாகவும் இப்படி ஆயிட்டு. கடைசி நேரம்ல ஒரே ஒரு சம்பவத்தை காமிச்சு ஜெபிக்க வாசிக்கலாமே. ஆதியாகம புஸ்தகம் 3வது ஆசீர்வாதம் 22வது அதிகாரத்தினுடைய
2வது வசனத்தை வாசிக்கலாமே. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை இப்ப அழைத்து கொண்டு வந்து மோரியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைகளின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு. இதுதான் பெரிய ஆசீர்வாதம். சபைக்கு வந்தா மாத்திரம் பத்தாது, சத்தியத்தை என்ன பண்ணுங்க, மேய்ந்து கொள்ளுங்கள், கவனமா கேளுங்க, இந்த வசனத்தை பிரகாசிக்கிற இந்த வசனத்தை உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க. வேற கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளைய கொண்டு போய் என்ன பண்ணு, மோரியா தேசத்துல நான் காமிக்கும் மலைகளின் ஒன்றின் மேல. இது என்ன, இன்னும் இதுல என்ன ஆசீர்வாதம் இருக்குது? இது என்ன, போய் பிள்ளைய போய் பணியிடுனா என்ன ஆசீர்வாதம் இருக்கு? அழைத்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க, இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போ, அங்கே நான் உனக்கு காண்பிக்கிற மலைகளின் ஒன்றின் மேல். என்ன சொல்றாரு ஆண்டவர்? 3 நாளைக்கு அப்புறம் தான் நீ அந்த இடத்துக்கு வருவதா, இன்னைக்கே நான் அங்க போயிருக்கிற. புரியல புரியல. நான் உனக்கு காண்பிக்கிற மலைன்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நான் உங்களுக்கு இங்க காமிக்கிறேன். இது என்னங்க, கண்ணு தெரியலையா? 2 கொரிந்தியர். நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, நான் இங்க இருக்கிறனாலதான் காமிக்கிறேன். 3 நாளைக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு காமிப்பேன். அந்த அப்ப கர்த்தர் அங்க என்ன பண்றாங்கம்மா, நீ இதுக்குதான் இங்க வர்ற, கர்த்தர் முன்னாடியே உன்னை இங்க வர வைக்க முடியாம. நான் உனக்கு காண்பிக்கிற மலையில என்ன அர்த்தம்னா, ஆபிரகாமே நீ கிளம்புறதுக்கு முன்னாடி நான் கிளம்பிட்டப்பா, உனக்கு அங்க வழி ஆயத்தப்படுத்திட்டேன். சில நேரங்கள்ல நம்மளுடைய நெருக்கம் உச்சகட்டத்தை அடையும் பாருங்க. ஆபிரகாம் அதுதான் கண்ண மூடிட்டு போயிட்டாராமா. என்னன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு மோரியா தேசத்துக்கு போறது என்னுடைய வேலை. அங்க கர்த்தரை மீட் பண்ணி அதை கொடுத்து இயேசுவே சொல்றாரு. வாசிங்களே, யோவான் 8ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை போய் வாசிங்க. உங்களுடைய பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தால் கண்டு கனி கூர்ந்தான். காண ஆசைன்னா என்ன? 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு அங்க வருவேன்னாரு, கட்டாயம் வந்துருவார். நாம இருந்தா கூட என்ன மறக்காத ஒருத்தர் அங்க வந்துருவார். பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. அங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா வேலைக்காரங்க எல்லாம் கீழே நிறுத்திட்டு பிள்ளைய போட்டு மலைக்கு கூட்டு போறாரு. மலையில போகும்போது பிள்ளையாண்டான்னு கேட்கிறான். அப்பா பலிக்கு நெருப்பு வேணும், கத்தி வேணும், விறகு வேணும், ஆடு வேணும். இப்ப ஆட்டை மறந்துட்டு வந்துட்டோமே, என்னப்பா பண்றது? உங்க பிள்ளைய ஏதோ ஒண்ணு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? விசுவாசின் ஆவி வேலை செய்து விசுவாச துரோகி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். நம்ம என்ன பண்ணிடுவோம் சார்? பிள்ளை விசுவாசத்துக்கு கேக்குது சார், நம்ம என்ன சொல்லிருப்போம்? நம்ம ஐயோ தெரியல அப்படிலாம் இல்ல. ஆபிரகாம் அழகான ஒரு கர்த்தரை பின்பற்றி வந்த மனுஷன். அவன் என்ன சொல்றானா, தம்பி உலகத்துல ஆடே இல்ல ஒரு நாடு, உலகத்துல மனுஷனே இல்ல ஒரு நாடு, வானத்தையும் பூமி உண்டாக்கிய கர்த்தர் உலகத்துல வந்து ஆடுகளையெல்லாம் சிருஷ்டித்தாரு. அந்த ஆண்டவரை இவனை வர சொல்லிருக்கிறாரு. இல்லாத இடத்துல கர்த்தரான புதிய ஒரு ஆட்டை செய்ய முடியும்பா. கடற்கரை தட்டி ஒண்ணுமே எப்படி வாழ்றது? ஒண்ணுமே இல்லாத உலகத்துல நாம இத்தனையை சிருஷ்டித்து இவைகளெல்லாம் அழகுபடுத்தி உங்களை என்னை இதுல வந்து வாழ வைத்து ரசித்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஜீவனுள்ள தேவனுக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஈசானிடத்தில் ஆபிரகாம் சொன்னாரு, யெகோவா நீரே. அவர் இல்லாம இந்த உலகத்துல எதுவும் இல்லை. இன்னைக்கு வந்து அவரை பார்க்க போறோம். இந்த ஆராதனையில யார பாக்குறீங்க? இந்த வார்த்தை உங்களை அவரை பார்க்க வைக்கிது பாருங்க. இல்லாதவர்களை சிருஷ்டிக்கிற ஒரு ஆண்டவரை பார்க்க போறோமா என்று சொல்லி போய் பலிபீடத்துல போய் கட்டி பிள்ளையாண்டான் மேல கை போடுற கட்டியை வெட்டும் போது கர்த்தர் சொல்றார், ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் ஏன்? அத ஊர்லயே சொல்லிருக்கலாம். 3 நாளைக்கு முன்னாடி வர சொல்லுவாராமா. இங்க வந்ததுக்கு அப்புறம் பிள்ளையாண்டான் மேல கை போடாத, கால் போடாத,
கள்ள போடாதன்னா என்ன அர்த்தம்? என்ன ஆண்டவரே, உங்க காமெடி பண்றதுக்கு ஒரு அளவில்லையாங்கிற மாதிரி இருக்கு. அப்படிதானே? இந்த காணிக்கை பெட்டியில ஒரு 500 ரூபாய் போட்டுட்டீங்கன்னு வைங்களேன், சில்லறையெல்லாம் எடுக்கக்கூடாது. போட்டுட்டா போட்டதுதான். போட்டதுக்கு அப்புறம் அது யாருடையது? கர்த்தருடையதான். போறதுக்கு முன்னாடி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். போட்டுட்டேன்னா அது யாருடையது? அதே போல பலிபீடத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி அது ஓம் பிள்ளை, பலிபீடத்துல வச்சுட்டேன்னா அது கர்த்தருடைய. அதே போல ஜெபத்துல உன் பாரத தேவ சமூகத்துல இறங்கிட்டீங்கன்னா அது வரைக்கும் அது உன்னுடைய பாரம். இறங்கிட்டீங்கன்னா அது கர்த்தருடைய பாரம். ஆமென். அல்லேலூயா. இப்ப பலிபீடத்துல இதை குறித்து விவரமா லேவியராகமம் 1ஆம் அதிகார தகன பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பலிபீடத்துல வெட்டக்கூடாதம்மா. துண்டு துண்டா வெட்டிட்டா எங்க வைக்கணும்? பலிபீடத்துல வைக்கணும். இந்த பலிபீடத்துல வச்சு வெட்ட போனோடனே கர்த்தர் சொல்லிட்டாரு, வெட்டாத. நிலைமை இப்ப 2 கட்டா நிலைமை. பிள்ளையும் கொள்ள முடியல, பலியும் செலுத்த முடியல, விடுதலையும் இல்லை, அடிமையும் இல்லைங்கிற நிலைமையிலதான் ஆபிரகாம் ஒரு மைண்ட்ல கொண்டு வராது. நீ அந்த மலைக்கு போய் பலி செலுத்தின்னு சொன்ன கர்த்தர் இங்க எங்கேயாவது இருக்கிறாரான்னு தேடுனா கர்த்தர் இல்ல. கர்த்தர் ஏற்படுத்தி ஆட்டுக்குட்டி பொருட்களை நடுவுல சிக்கப்பட்டு இருந்து ஓடராம ஆட்டுக்குட்டிய முடிகிற பிள்ளைய ஸ்தானத்துல பலி செலுத்தினோன்னு பிள்ளை விடுதலை ஆயிட்டு. அல்லேலூயா. இந்த உலகத்துல எங்கேயுமே கர்த்தர் இல்லைங்க. உலகத்தை உண்டாக்கிய தேவன் ஆட்டுக்குட்டியாய் வந்தார். இயேசு என்ற நாமத்துல அவரை தூக்கி உங்க ஸ்தானத்துல பலி செலுத்திங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க விடுதலை ஆயிடுவீங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, இதற்கு அப்புறம் தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இது 22ஆவது அதிகாரத்தினுடைய 16 இருந்து 17, 18 வசனத்தை வாசிங்க. 2ஆம் விசை தேவனுடைய தூதன் சொல்லுவார். 15 வசனத்துல 15 இருக்கா? 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. என்ன வார்த்தையை விட்டாரு? நேசகுமாரனை விட்டுட்டாரு. ஏன்னா அவன் ஓ நேசகுமாரன் இல்லப்பா, ஏன் நேசகுமாரன், என் ரத்தத்தை கொடுத்து அவனை மீட்டு எடுத்துருக்கிறேன். யாராவது வாலிப பிள்ளைகள் நேசம் பாசம் தாசம் அப்படின்னு தாவி போயிடாதீங்க. நீங்க யாருடைய நேசத்துக்கு உரியவர்கள் அல்ல, நேசருடைய நேசத்துக்குரியவர்கள். நேசத்தை விட்டு அவர் தூக்கிட்டு சொல்றாரு, இந்த காரியத்தை செய்தபடியால். எந்த காரியத்தை? பிள்ளைய பலி செலுத்த போனதில்ல, பிள்ளைய கர்த்தருடைய ஆட்டுக்குட்டியை எடுத்து பலி செலுத்தின இந்த காரியத்தை செய்தபடியினால் ஆசீர்வாதம் ஆட்டுக்குட்டியில வருதுங்க. உங்களுடைய கமிட்மெண்ட் இல்ல. நீங்க நிறைய நேரம் 40 நாள் பாஸ்டிங் இருந்துட்டேன், கர்த்தரை ஆசீர்வதிப்பா. நீ 80 நாள் இருக்கு, 200 நாள் இருக்கு, உபவாச பட்டினியில ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ஆசீர்வாதமா இந்த உலகத்துக்கு வந்த ஆட்டுக்குட்டியானவர் மூலமா தான் ஆசீர்வாதமே. ஆமென். இயேசுவை உள்ள பண்ணுவான். இப்ப என்னன்னா, இயேசுவின் ஸ்தானத்துக்குள்ள நீங்க போகணும், உங்க ஸ்தானத்துக்கு இயேசு வரணும். ஓகே, புரிஞ்சிருச்சா? பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்னன்னா, நான் இனி உலகத்துல போய் வாழல, எனக்காக உயிர் கொடுத்த ஆட்டை வாழ்ந்து காண்பிக்கும்படியாய் வாழ போகிறேன். ஆமென். சில பேர் திட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. நான் செத்து இருந்தேன்னா, கத்தி வச்சு எங்க அப்பாவே தலையில கத்தி வைக்க போன இடத்துல ஒருத்தர் ஒரு ஆட்டை கொடுத்து என்ன காப்பாத்தி இருக்கிறாரு, அவர் என்னை இப்படித்தான் வாழ சொன்னாரான்னு கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. ஆமென். அவர் ஒருவேளை இருந்தாருன்னா இப்படித்தான் செயல்படுவாரான்னு யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுது, ஈசாக்கு மாதிரி பர்ஃபெக்டான ஒரு பர்சன் யாருமே இல்லைங்க. மேலையும் பீஸ் போயிடுச்சு, கீழையும் பீஸ் போயிடுச்சு. மேல எங்க பீஸ் போச்சு? ஆபிரகாமும் பீஸ் போயிட்டாரு, யாக்கோபும் பீஸ் போயிட்டாரு. யாக்கோபுக்கு எத்தனை மனைவி? 4 மனைவி, 2 வேலைக்காரின் மனைவி தான். மேல அப்பாவுக்கு 3 மனைவி மறுமனையாட்டிகள். மேலையும் போயிடுச்சு, கீழையும் போயிடுச்சு. வேதம் சொல்லுது, அவரைத்தான் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் ஒரு முன்மாதிரியை வச்ச நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஈசாக்குகளா இருக்கிறாங்க.
எல்லாமே மோசமா இருக்காங்க பிரதர், நான் எப்படி நல்லா வாழணும்? நீங்க நல்லா வாழ முடியாதுன்னு தெரியறதுனாலதான் தான் உயிரை கொடுத்து நல்லா வாழன்னு அந்த உயிரை நம்ம வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாங்க? கர்த்தர் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருந்தாங்க. நல்ல ஒரு ஆசாரியனை நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நமக்கு தரிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். அதோடு கூட இல்லாதபடி நமக்காக பலியாகி அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் நான் பூமியில சுதந்திரவாளிகளாய் மாற்றிருக்கிறார். ஆமென். போன வாரம் எங்கேயோ ஒரு சர்ச்சை, போன வாரம் தான் நினைக்கிறேன், போன வாரம் எங்கேயோ ஒரு சர்ச்சை போகும்போது ஒரு இடத்துல கேட்டோம். ஒரு இடத்துக்கு மாதிரி பயங்கர டிராபிக், ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு வண்டியை போய் நிப்பாட்டின உடனே போலீஸ்கார் வந்து அவர் தொப்பியை கழட்டிட்டு வந்து, சார் அப்படின்னாரு. ஹலோ, தொப்பியை கழட்டிட்டு வந்து என்கிட்ட, சார் எங்க போகணும் அப்படின்னா. தொப்பியை யாரு கழட்டுவாங்க தெரியுங்களா? அவரோட மேல் அதிகாரிக்கு தான் கழட்டுவாங்க. நான் அதிகாரியும் கிடையாது, தேவரும் கிடையாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது, அவரை வெட்டி ஒட்டி இருக்கிறார் மாத்திரம். நீங்க மேலானவர்களா வாழணுமா? சிலுவையில உங்களுக்காகத்தான் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கு. அந்த ஜீவன் மேல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. யோவான் 10:10 அதுதான் சொல்றார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகளுக்கு பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். கிறிஸ்துவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள பரிபூர்ணமாயிட்டு இருக்குதான். கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இல்லைன்னா கேளுங்க, ஆண்டவரை இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் வீக்கா இருக்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னா உதவி செய்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். பண பிரச்சனைகள்லாம் நம்ம ஜெபம் பண்றோமா இல்லையா? பிள்ளைங்க ஃபீஸுக்காகலாம் ஜெபம் பண்றோமா இல்லையா? இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, ஃபீவர் அதிகமாயிருச்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் டெம்பரேச்சர் செக் பண்றோமா இல்லையா? சுகர் அதிகமாயிருச்சு, பிரஷர் அதிகமாயிருச்சு, டாக்டர்கிட்ட போய் செக் பண்றோமா இல்லையா? நார்மலுக்கு கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுறோமா இல்லையா? நான் கிறிஸ்துவனுடைய டெம்பரேச்சர்ல எப்படி இருக்கிறேன்னு என்னைக்காவது ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பாக்குறோமா? டெஸ்ட் பண்ணி பாருங்க. பல நாட்கள்ல ஆண்டவரே இப்பவோ பிறகோ உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல, என்னுடைய மரணம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா இந்த உலகத்துல இருக்கிற கொஞ்ச காலத்துல உண்மை வாழ்ந்து காண்பிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே. ஒரு அன்புள்ளவனா, ஒரு பரிசுத்தம் உள்ளவனா, மன்னிக்கிறவனா, விட்டு கொடுக்கிறவனா, ஒரு நடமாடுகிற இயேசுவாய் வாழ எனக்கு உதவி செய்யன்னு கேட்டு பாருங்க. தகப்பனா இருந்து நமக்கு உதவி செய்வார். இருக்கிற இடத்துல கண்களை ஓடி நம்ம சொல்லிக்க போகிறோம். 18 வருடமா நிமரவே முடியாம ஒரு ஆபிரகாமின் குமாரத்தி தான் தேவாலயத்துக்கு வந்து கொண்டிருந்தாங்க. ஆபிரகாமின் குமாரத்தியாய் மாற்ற வந்த இயேசுதான் அந்த அம்மாவை பார்த்து தன்னிடத்தில் அழைத்து அந்த அம்மாவை விளவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து விடுதலையாக்கி அந்த அம்மா தேவனை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, இவளும் ஆபிரகாம் என் குமாரத்தியா இருக்கிறாளே என்றார். யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா எப்படி ஆபிரகாமின் குமாரத்தியா மாறினாங்கன்னா, எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி பலியாகி ஈசாக்கை விடுதலையாக்கியோ ஒரு ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கல்வாரி சிலுவையில பலியாகி இந்த அம்மா ஆபிரகாமின் குமாரத்தியா மாற்றினார். இந்த காலை வேளையில கர்த்தரோடு கூட பேசியிருப்பாருன்னா வேண்டாம், சத்துருவுக்கு ஊழியம் செய்யறதுக்கு நம்மளை அழைக்கல, கர்த்தருக்கு என்று வாழ நம்மளை அழைச்சிருக்கிறார். வானத்தை பூமி உண்டாக்கிய கர்த்தர் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். சீமானா சீமாண்டியா வைத்திருக்கிறார். நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போயிடணும். தாவீது எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தருக்குள்ள தன்னை சரிப்படுத்தின போது இறந்து போன அத்தனையை கர்த்தர் தாவீதுக்கு திரும்ப கொடுத்தார். அவன் கர்த்தரோடு யுத்தம் பண்ணுகிறவனாய் அல்ல, கர்த்தருக்காய் யுத்தம் செய்கிறவனாய் மாறினான். இந்த காலை வேளையில் இயேசுவே உடைய அன்பினால என்னை நிரப்புங்க, உடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க. உடைய நல்ல வசனம் விதை மாதிரி என் இருதயத்துல ஊடுருவி என்னை நட்சத்திரமாய் பிரகாசிப்பிக்க பண்ணட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே. என்னை நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா, என் நேசர் நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா,
துன்பமோ துயரோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உள்ளம் கவர்த்தி இனி நான்